பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவராகிய நான் போட்டியிடுகின்றேன். அந்த போட்டியிடுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பூம்புகார் தொகுதியில கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் தொகுதியில அவ்வளவு பெரிய அளவில, அவ்வளவு ஆழங்களிலே, அவ்வளவு அகலங்களிலே அரசு அனுமதித்த அளவை விட மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு மண் கொள்ளை, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை எடுத்து விட்டார்கள். இதை தொடர்ந்து நாம இந்த மண்ணையும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். இதற்காக மணல் கொள்ளைகளை தடுப்பதற்காகவும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல பாலியல் வன்கொடுமையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா விற்பனை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த மண்ணிலே இந்த மக்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதற்காக தொடர்ந்து நம்முடைய இயக்கம், நாம் மக்கள் இயக்கம் தொடர்ந்து களம் காண்டு கொண்டிருக்கிறது. இவைகளை தடுப்பதற்காகவும் இந்த மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காகவும் இன்றைக்கு பூம்புகார் சட்டமன்றத்திற்கு நாம் மக்கள் இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய சின்னம் என்பது வைரம் சின்னம். வைரம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தொடர்ந்து நம்முடைய நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து மக்களிடத்திலே ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல 2012 என்னை கொலை செய்வதற்காக முயன்ற அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூடிய பொன்ராஜ் அவர்கள் என்னை கொலை செய்ய முயன்ற குற்ற எண் 274 2012 பெரம்பூர் காவலத்தில் போடப்பட்டிருந்த வழக்குகளை குறித்தும் இதுவரை அந்த வழக்குகளில் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட காவல்துறையினுடைய போக்குகளை மக்கள் மன்றத்திலே தோல்விப்பதற்காகவும் இன்றைக்கு இந்த மண்ணிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மயிலாடுதுறை மகாதான தெருவில் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் வீட்டை அபகரித்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் மீது போடப்பட்ட 8 பிரிவின் கீழ் போடப்பட்டிருக்கிற அந்த குற்ற எண் 5 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போடப்பட்ட அந்த குற்ற எண் 5 2000 என்கிற அந்த வழக்குகளை எல்லாம் மக்கள் மன்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் அதிகாரிகளை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை செய்து வருகிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒழிக்க நினைக்கிறார்கள். அதனால்தான் இந்த மக்கள் மன்றத்தில் நம்முடைய இயக்கம் சார்ந்திருக்கிற தோழமைகள் இந்த மக்கள் மன்றத்தில் பவுண்டாஜனுடைய முகத்திரைகளை, உண்மை முகங்களை கிழித்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பூம்புகார் தொகுதியை காப்பாற்றுவதற்கும் இதுல பவுண்டராஜ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் அன்றைக்கு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பவுண்டராஜ் அவர்களும் கடந்த ஆண்டிலே 5 ஆண்டுகளிலே எம்எல்ஏ பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிவேதா முருகன் அவர்களும் ஒன்று சேர்ந்து மணல் கொள்ளையில ஈடுபட்டு மிகப்பெரிய அந்த மண்ணையும் அந்த மக்களையும் பாழ்படுத்தி விட்டார்கள். ஒரு காலத்துல திராவிட முன்னேற்றம் செய்கிற அந்த தவறான இந்த மக்களுக்கு எதிரான சட்டத்திற்கு மீறிய சட்டவிரோதமான விஷயங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து கேட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆளுகட்சியாக இருக்கின்ற போது எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் இதையெல்லாம் இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பூம்புகார் நிலைமை எப்படி இருக்கிறது? திமுகவும் அதிமுகவும் இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ நிவேதா முருகனும் பவுண்டராஜ் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த தொகுதியையும் வீணடித்து விட்டார்கள், பாழடித்து விட்டார்கள். அதனாலதான் திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய நிவேதா முருகன் அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய பவுண்டராஜ் அவர்களையும் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவதற்கும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கும் எங்களை போன்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களை போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த மக்களிடத்திலே வாக்கு கேட்டு தொகுதி முழு அனல் பறக்கும் பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகின்றோம். 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நாம் மக்கள் இயக்கம் தொடர்ந்து இந்த மண்ணிலே மக்களுக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிவேதா முருகன் அவர்களோ பவுண்டராஜ் அவர்களோ 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த மக்களை சந்திப்பார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் மக்கள் பிரச்சனைகளை கையில எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறோம். எனவே இந்த பூம்புகார் மக்கள் எங்களுக்கு போன்றவர்களுக்கு, இந்த மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, சாராயத்திற்கு எதிராக, கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். கனிம வள கொள்ளைகளை இந்த மண்ணிலே இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு செயலை செய்ய வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, அதனுடைய மாவட்ட செயலாளர்களோ, அதே போல இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவோ, இன்னாள் எம்எல்ஏவோ யாரும் இந்த மக்களை பற்றி இன்று வரை சிந்திக்கக்கூடியவில்லை. இந்த மயிலாடுதுறையிலே ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. அந்த வன்கொடுமைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரோ என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? எவ்வளவோ மணல் கொள்ளைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கனிம வள கொள்ளைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏடி மைன்ஸ்
எத்தனையோ அந்த துறைகளில் இருக்கக்கூடிய புவியியல் துறை, சுரங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீது என்றைக்காவது ஒரே ஒரு நாள் 1% இந்த மக்களை பற்றி, இந்த மண்ணை பற்றி இந்த மாவட்ட செயலாளர்கள், இன்றைக்கு நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நிவேதா முருகன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பவுன்ராஜ் குரல் கொடுத்திருக்கிறார்களா? எதையும் செய்யல. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோட்டை கூட 14 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டு காலம் அதிமுக, 5 ஆண்டு காலம் திமுக, ஆனால் நாம் மக்கள் இயக்கம் தான் போராடி அந்த சாலையை கூட போட வைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்ட நடத்தி பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு பூம்பார்தோவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த மக்களை சந்திக்கிறோம். திமுகவை பற்றினுடைய, அதிமுகவை பற்றிய வேட்பாளர்களுடைய முகத்திரைகளை, அந்த உண்மை முகங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்கிறோம். எனவே எங்களை போன்ற, நாம் மக்கள் இயக்கம் போன்ற மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய, மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடிய, மண்ணினுடைய வளம் சார்ந்ததை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொகுதி மக்கள் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சின்னம் வைரம். இந்த வைரத்திலே இந்த பொதுமக்கள், தொகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள், மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு அதிகாரத்தை பெற்றால்தான் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க முடியும். ஒரு வாய்ப்பு திமுக வழங்கி இருக்கிறீங்க, மீண்டும் அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பவுன்ராஜ் 5வது முறையாக இந்த பூம்புகார் தொகுதியில் இருக்கிறார். 5 முறை ஒரு பூம்புகார் தொகுதியில் நின்றிருக்கிறார் சொன்னா 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலங்களிலே ஏதாவது ஒரே ஒரு நலத்திட்டம் இந்த மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாரா? இது ஒரு கல்லூரி, ஒரு தொழிற்சாலை, ஒரு பூங்காக்கள், எளிய மக்களுக்கு என்னுடைய ஏற்றம் பெறுவது, எதை விவசாயம் சார்ந்திருக்கிற விஷயம் எதையாவது ஒன்றையாவது இந்த பவுன்ராஜ் அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாரா? 5 ஆண்டு காலத்திலே திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் பூம்பார்தனுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த நிவேதா முருகன் இந்த மக்களுக்கு செய்ததை இன்றைக்காவது பட்டியலிட முடியுமா? இதைத்தான் கேட்கிறோம். நிவேதா முருகனும் பவுன்ராஜையும் நாம் மக்கள் இயக்கத்தில் என்னை போன்றவர்களையும் ஒரு விவாத மேடைகளே அமர வைத்து யார் யார் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள் ஒரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். எனவே இந்த மண்ணையும் மக்களையும், இந்த மண் சார்ந்த வளங்களையும் காப்பாற்றுவதற்கு எங்களை போன்ற, நாம் மக்கள் இயக்கம் போன்ற மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டுமாய், அதனுடைய வைரம் சின்னத்திலே நீங்கள் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் எங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாத கவனம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் சங்கமித்திரன், தலைவர், நாம் மக்கள் இயக்கம்.